नमस्ते बच्चों, नमस्ते सबको राम राम। ओके, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராஷ்டிரபாஷா பேப்பர் 2, அதாவது தூசரா பத்திர பேப்பர் 2ல் வந்து ஜீவனி, அதாவது லைஃப் ஸ்கெட்ச், அதாவது பயோகிராஃபி பார்க்க போகிறோம். அதில் வந்து ஆக்சுவலாக 7 இருக்குது நமக்கு லெசனில், டோட்டல் இதில் சிலபஸில். பட் அதில் வந்து நமக்கு 4 தான் இந்த 50% போர்ஷனில் வரும். அதில் வந்து நம்ம 2 படித்தா போதும். ஃபஸ்ட்டு 2 மட்டும் நாம் படிச்சிருவோம். ஸோ அதில் வந்து நம்ம எஸ்ஏ வரும், நம்ம அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு, நெக்ஸ்ட் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ இது 2 ஒன்று நம்ம படிச்சுப்போம். ஓகே, நான் 2த்துக்கும் இப்போ ரிவிஷன் பண்ணிடுறேன். இதை ஒன்று நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பை ஹார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எக்ஸாமினேஷனுக்கு அது போதும். ஓகே, ஜீவனி என்ன, பண்டிட் ஜவஹர்லால் நேரு. சரிம்மா, பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஓகேவா, படிப்பா. पंडित जवाहरलाल नेहरू हमारे देश के भूतपूर्व प्रधानमंत्री है. அதாவது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அப்படின்றவர் யார் அப்படின்னா, ஹமாரே தேஷ்கே பூத்பூர்வ பிரதான் மந்திரி. பூத்பூர்வன்னா என்ன தம்மா, அதாவது என்ன சொல்கிறது, நம்மளோட முன்னாள், அதாவது பிரதம மந்திரி அப்படின்னு அர்த்தம். புரியுதாம்மா? நம்மளோட முதல் பிரதம மந்திரி அவர் தான். அதாவது ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, முன்னாள் பிரதமர் வந்து இது யார், பண்டிட் ஜவஹர்லால் நேரு. स्वतंत्र भारत के प्रथम प्रधानमंत्री भी वही है. அப்போ சுதந்திர பாரத் அப்படின்னா என்னது, இண்டிபெண்ட் இந்தியா, அதனோட பிரதம பிரதான் மந்திரி அப்படின்னா என்னது, ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா வெஹித்தே அப்படின்னா அவரே தான். ஓகேவா? नव भारत के निर्माण में नेहरू जी का महत्वपूर्ण हाथ है. ரைட்டு. இப்போ நவ பாரத் அப்படின்றது நியூ இந்தியாமா, நியூ இந்தியா, அதாவது மாடர்ன் இந்தியா. அதுக்கு வந்து நிர்மாண்மே, அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல வந்து, அதை நிர்மாணிக்கிறதுல வந்து நேருஜி இருக்கார்லம்மா, அவரோட மகத்துவபூர்ண ஆத்துத்தான அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப மிகப்பெரியது. அதாவது அவரோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. नेहरू जी का जन्म 14 नवंबर 1889 को इलाहाबाद में हुआ था. ஓகே, அப்போது அதாவது நேருஜியோட ஜனம், அதாவது அவரோட பர்த்டே எப்போ அப்படின்னு பார்த்தா 14 நவம்பர்மா 1889 को इलाहाबाद அவர் பிறந்தார். उनके पिता पंडित मोतीलाल नेहरू थे और माता स्वरूपरानी थी. ஓகே, அவரோட பிதாவோட நேம்னா, ஃபாதர் நேம் வந்து பண்டிட் மோதிலால் நேரு. புரியுதம்மா? அவரோட மாதாவோட நேம்னா, அம்மாவோட நேம் வந்து स्वरूप रानी. ओके, बालक नेहरू की प्रारंभिक शिक्षा घर में ही हुई. அவரோட பிராரம்பிக் சிக்ஷான்னா, அவரோட அந்த பிரைமரி எஜுகேஷன் வந்து எங்கே நடந்ததுன்னா, கர்மேஹி ஹுயின்னா வீட்லேயே அவர் படித்தார். विज्ञान के प्रति वे बड़े दिलचस्प. விஞ்ஞான் கே பிரதி அப்படின்னா சயின்ஸில் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்மா. தில்சஸ்ப் அப்படின்னா என்னதுமா, அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். ஓகேவா? पिताजी के मुंशी मुबारक अली के कारण उनमें देश की आज़ादी की भावना जागृत हुई. ஓகே, பிதாஜிக்கு முன்ஷி, அவரோட முன்ஷி இருக்கார்லம்மா, அவர்கிட்ட இருந்த ஒரு தலைமை அமைச்சராக இருந்தார். அவர் வந்து யாருன்னா முபாரக் அலி. அவர் தான் வந்து என்ன பண்ணுவார்னா, அவரோட காரணத்தால் தான் இவர் அந்த தேஷ்கி ஆஜாதி, அதாவது இந்திய நாட்டை வந்து நம்ம வந்து சுதந்திரம் பெற வைக்கணும் அப்படின்ற அந்த பாவனா, அந்த எண்ணம் வந்து ஜாகிருத்துனா அவருக்கு உதயமாச்சு. उनकी उच्च शिक्षा इंग्लैंड में हुई. அவரோட உச்ச சிக்ஷா அப்படின்னா ஹையர் எஜுகேஷன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே படிச்சிருக்காருமா, அதாவது இதில் இங்கிலாண்டில் படிச்சிருக்காரு. सन 1912 में
भारत लौटे और वकालत करने लगे. அப்போ 1912 வந்து நேரு என்ன பண்ணியிருக்காருன்னா பாரத் லவுட்டே அப்படின்னா இந்தியா திரும்புகிறாருமா. அவர் வக்காலத் கர்னே லகே. வக்காலத் அப்படின்னா அந்தம்மா வக்கீல்மா. ஹிந்திலே வக்கீல் தான் சொல்லுவாங்க. வக்காலத்னா வழக்குரைஞராக தன்னோட பணியை ஆரம்பிக்கிறார். வக்காலத் கர்னே லகேன்னா வழக்குரைஞராக பணியை ஆரம்பிச்சிட்டாரு. उसी वर्ष में वे कांग्रेस के साथ जुड़ गए. उसी வருஷம்னா அந்த வருஷத்துலேயே அவர் காங்கிரஸ் கே சாத் ஜுடு கயேன்னா காங்கிரஸோட சேர்ந்துட்டாருமா. ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். सन 1919 में दक्षिण अफ्रीका से गांधी जी भारत आए तो नेहरू जी ने गांधी से मुलाकात की और उनके अनुयायी और सहयोगी बन गए. அப்போ 1919 வந்து தக்ஷிண ஆஃப்ரிக்காவிலேருந்து காந்திஜி வந்து இந்தியா வர்றாருமா திரும்பி. तो नेहरू जी என்ன பண்ணுறாருன்னா காந்தி ஜி சே முலாக்காத் கியேன்னா அவர் காந்திஜியை போய் சந்திக்கிறாருமா. நேரு சந்திச்சுட்டு முலாக்காத் அப்படின்னா அவங்கள போயிட்டு நம்ம மீட் பண்ணுறோம்ல அது. அதுக்கப்புறம் உன்கே அனுயாயி அவர் சகயோகி பன்கேன்னா அவரோட அனுயாயினா ஃபாலோவர்மா, சகயோகினா அதாவது அசிஸ்டன்ட், அதாவது சபார்டினேட் ஆகிட்டார். புரியுதாமா? அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். प्रथम विश्व युद्ध के समय ब्रिटिश सरकार ने रौलट एक्ट पास किया. அதாவது பிரதம விஸ்வ யுத்தம்னா என்னது? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அப்போது பிரிட்டிஷ் சர்க்கார்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டன் என்ன பண்ணுச்சுன்னா ரவுலட் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்கம்மா. பாஸ் கியானா அதை கொண்டு வந்தாங்க, பாஸ் பண்ணாங்க. அப்போது भारत की राष्ट्रीय भावना का दमन इसका उद्देश्य था. அதாவது பாரத்தில் வந்து பாரத் கி ராஷ்ட்ரிய பாவனா கா தமன் அப்படின்னா அப்போ வந்து அந்த இன்தூசியாசம் இருக்குல்லம்மா, ராஷ்ட்ரிய ஏக்கத்தா, அதாவது ராஷ்ட்ரிய பாவனா, நேஷ்னலிசம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஜனங்கக்கிட்ட வந்து அதிகமாச்சுமா. அதை குறைக்கணுன்றதுக்காக தான் இவன் ரவுலட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. गांधी जी के नेतृत्व அப்படின்னா லீடர்ஷிப் में इसका बड़ा विरोध हुआ. விரோத் हुआ அப்படின்னா இதை ரொம்ப அப்போஸ் பண்ணுறாங்க. காந்திஜியோட அண்டர் கமாண்டில் எல்லாரும் சேர்ந்து அந்த ரோலோட் ஆக்டை சட்டத்தை எதிர்க்கிறாங்க. நேரு जी ने इसमें सक्रिय भाग लिया. நேரு ஜி इसमें सक्रिय भाग लियाன்னா வந்து ரொம்ப தீவிரமாக வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாருமா. புரியுதாம்மா? இன்டென்சிவ் ஒர்க் பண்ணுறாரு. असहयोग आंदोलन के समय उन्होंने वकालत छोड़कर अपना पूरा समय स्वतंत्रता संग्राम को समर्पित कर दिया. கரெக்ட். அசஹயோக் ஆந்தோலன் அப்படின்னு என்னத்துமா? அதாவது ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு அர்த்தமா. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அதாவது ரெவல்யூஷன் அது. அதாவது ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ற அசயோக் ஆந்தோலன் கே சமய அந்த டைமில் என்ன பண்ணுறாரு, உன்னொன்னே வக்காலத் சோடுக்கர்னா வக்கீல் தொழிலை விட்டுட்டாருமா. விட்டுட்டு அப்படின்னா பூரா சமய தன்னோட முழு நேரத்தையும் வந்து சுதந்திரதா சங்கிராம், அதாவது விடுதலை அந்த போராட்டத்தில் வந்து அதுக்காகவே சமர்ப்பித் கருதியானா அதுக்காகவே வந்து அவர் என்ன பண்ணுறாரு, சமர்ப்பணம் பண்ணிட்டார். प्रिंस ऑफ वेल्स जब भारत आए तब उनके आगमन का विरोध करने के अपराध में सरकार ने नेहरू जी को कैद किया. அதாவது பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் காரமா அவர் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டார். பாரத் ஆயே இந்தியா வந்தப்போ தப்பு உன்கே ஆகமன் அவரோட வருகைக்கு வந்து விரோத் கர்னேசி வருகை வந்து இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்கம்மா, அப்போஸ் பண்ணுறாங்க, பாய்காட் பண்ணுறாங்க. அப்போ வந்து எதிர்க்கும் பொழுது அந்த அபராது அது வந்து ஒரு கில்ட்டிமா, அது வந்து குற்றம் இல்லையா, அது ஒரு அபராதம். அப்போ அதுக்காக சர்க்கார் நேருஜிக்கும் கைது கியானா சர்க்கார் கவர்மெண்ட் வந்து நேரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. स्वतंत्रता संग्राम के सिलसिले में पंडित जी 8 बार कैद किए गए. அதாவது சுதந்திரதா சங்கிராம்னா அந்த விடுதலை அந்த போராட்டத்தில், அதாவது சில்சிலா அப்படின்னா அந்த ஒரு
அந்த ஒரு ப்ராசஸில் வந்து பண்டிட்ஜியை வந்து 8 முறை, அதான் 8 பார்னா 8 டைம்ஸ் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கம்மா. सन 1947 में भारत आजाद हुआ. देश की आर्थिक और राजनैतिक दशा दयनीय थी. அப்போது सन 1947 அதாவது 1947 பாரத் ஆஜாத் ஹுவா, அதாவது இந்தியா இண்டிபெண்ட் ஆயிடுச்சுமா. தேஷ்கி ஆர்த்திக் ஒரு ராஜ்நீதிக், அதாவது இந்தியாவோட அப்போது எக்கனாமிக்கல் கண்டிஷனும் பொலிட்டிக்கல் கண்டிஷனும் தஷா வந்து தயனியன்னா ரொம்ப பிட்டியபிள் கண்டிஷனில் இருந்தது. அப்போது இது ரெண்டுமே மோசமாக இருந்தது. இஸ் ஸ்திதிமே அந்த நேரத்தில் தான் நவபாரத்கோ சங்கட்டித் और मजबूत करने का भार வந்து பண்டிட்ஜிக்கோ சோம்பா கயா. அந்த டைமில் வந்து என்னாச்சுன்னா, இந்த புதிய இந்தியாவை வந்து சங்கட்டித் ஒரு மஜ்பூத் கர்னா, அதாவது அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறதோட அந்த பொறுப்பு வந்து பண்டிட்ஜிக்கோ சோம்பாங்க. ஏன்னா இவர் நம்ம நேருக்கு வந்து கொடுத்துட்டாங்கம்மா. அப்போ வே தேஷ்கே பிரதம பிரதான் மந்திரி बनाए गए, ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாங்க அவரை. வே தேஷ்கி உன்னதி கே லியே உத்யோக் அவர் கிருஷிக்கோ மகத்துவபூர்ண மான்தே தே. அவர் என்ன நினச்சாருன்னா, இந்த ஒரு இந்தியா வந்து முன்னேறணும், தேசம் முன்னேறணும்னா அதுக்கு வந்து உத்தியோகம்னு என்னது, அதாவது தொழில்துறை, கிருஷி அப்படின்னா அந்த விவசாயம், அக்ரிகல்ச்சர், அது வந்து அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நினச்சாருமா. இண்டஸ்ட்ரியும் அந்த இது அக்ரிகல்ச்சரும் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் மகத்துவபூர்ணம், அதுதான் வந்து நம்ம ரீடு கி ஹட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது அதுதான் இந்தியாவோட பேக் போன். ஸோ அதை தான் அவர் என்ன பண்ணார், நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சார். அப்போ इसलिए इन दोनों क्षेत्रों में विकास के लिए वैज्ञानिक अनुसंधान को बढ़ावा देते थे. அப்போது அவர் என்ன பண்ணார்னா, இந்த 2 பிரான்ச்சஸ்லேயும் நல்ல டெவலப்மெண்ட்டுக்காக சயின்டிஃபிக் அனுசந்தான்னா ரிசர்ச்மா, அதுக்கு வந்து அவர் படாவானா அதை வந்து ரொம்ப அப்ளிக் பண்ணுறாரு, ரொம்ப ப்ரோபகேட் பண்ணுறாரு, ரொம்ப தூக்கி பிடிக்கிறாருமா. அது ரெண்டுத்தையும் வந்து நிறைய எவ்வளோ ரிசர்ச்சோ பண்ணுங்க அப்படின்றார். அப்போ உன்னோனே விஸ்வ மஞ்ச் பர், அதாவது உலக அரங்கில் வந்து சாந்தி ஸ்தாபித் கர்னேக்கிலேயே, அதாவது இந்த உலக அரங்கத்தில் வந்து எப்பயுமே வந்து சாந்தி அப்படின்னா அந்த அமைதியை வந்து நிலவணும் அப்படின்றதுக்காகவே வந்து பஞ்சஷீல் சித்தாந்துக்கு கோஷனாக்கி, பஞ்சசீல கொள்கையை வந்து அவர் வந்து அறிவிக்கிறாருமா, கோஷனான்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ பிரதான் மந்திரிக்கு பद पर, अर्थात प्रधानमंत्री रहते हुए सन 1964 तक उन्होंने देश की जो सेवा की. அப்போ 1964 வரைக்கும் அவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருக்காருமா. வக் வந்து அவிஸ்மரணிய ரஹேகி, அதாவது எப்பயுமே நம்ம வந்து மறக்கவே முடியாது, புரியுதாம்மா. அதாவது நம்ம வந்து அதை ஸ்மரண் பண்ணிகிட்டே இருப்போம், அவ்வளோ மறக்க முடியாத அளவுக்கு ஒரு நிறைய ஒரு சேவா பண்ணிட்டார், சர்வீஸ் பண்ணிட்டாருமா அவர். அப்போ பண்டிட் நேருஜி வந்து படே நிர்பீக் व्यक्ति है, எதுக்கும் பயப்பட மாட்டாருமா. அவர் ஸ்பஷ்டவாதிதா உன்கி விசேஷதா थी, எதையுமே வந்து தெளிவாக இருப்பார், புரியுதாம்மா. அப்போது வே ஹர் க்ஷேத்திரமே பிரகதிஷீல் விசாரதாரா கா சமர்த்தன் கத்தே. ஹர் க்ஷேத்திரமே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் எல்லா க்ஷேத்திரத்துலேயும் பிரகதிஷீல் அப்படின்னா ப்ராக்ரஸ் பண்ணணும் அப்படின்ற விசாரதாரா அப்படின்ற எண்ணம் தான் அவருக்கு வந்து, எண்ணத்தை வந்து சமர்த்தன் அதை வந்து டிபெண்ட் பண்ணுறாருமா, அதை சப்போர்ட் பண்ணுற ஒரு மனுஷனாக இருக்கார். அதாவது அவர் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்கார் எப்பவுமே. அதாவது விஸ்வ சாந்தி பர், உலக அமைதிக்காக படா ஜோர் தேத்தே, உலக அமைதியை தான் அவர் ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாருமா. படே ஞானி புருஷ்தே, ரொம்ப அறிவாளிமா அவர், புரியுதாம்மா. அவர் எப்படி படே ஞானி புருஷ்னா அவர்னா பண்டித்துன்னு தான் சொல்கிறாங்க. பண்டித் அப்படின்னாவே பல மொழிகள் தெரிஞ்சவர்னு அர்த்தம், புரியுதாம்மா. பல விஷயங்கள் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்டாக தான் பண்டித்துன்னு சொல்லுவாங்க. ஸோ படே ஞானி பி புருஷ்தேன்னா அவர் ரொம்ப அறிவாளி. वे पहुँचे हुए विद्वान और सफल लेखक भी रहे थे. और पहुँचे हुए विद्वाना ரொம்ப ஃபேமஸ் வித்வானாக இருந்தார். அதே சமயத்தில் சஃபல் லேக்கக்னா சக்ஸஸ்ஃபுல் ரைட்டராகவும் இருந்தார்மா. அவர் நிறைய புக்ஸும் எழுதியிருக்கார், புரியுதாம்மா. அப்போது பாரத்வாசி வந்து நேருஜிக்கோ உஸ்கி, அதாவது விசார்தாராவோங்கோ, அதாவது உன்கி சேவாவோங்கோ ஹமேஷா கீழே யாத் ரखेंगे. அவரோட விசாரதாரானா அவரோட எண்ணங்கள், அவரோட சேவா, அவர் பண்ண சேவைகள், இதெல்லாம் வந்து ஹமேஷா கீழே யாத் ரखेंगे, எப்பயுமே நம்ம மறக்க மாட்டாங்கம்மா, அதை ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகே, see you in the next video.